நம்ம காலுக்கு கீழ என்ன இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வெறும் மண்ணும் பாறைகளும் தானா? இல்லவே இல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பயணத்துக்கு போறோம். நம்ம பூமிக்குள்ள ரொம்ப ஆழமா போய் இந்த உலகத்தையே உருவாக்குற சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதோ நம்மளோட மேப். முதல்ல பூமிக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மர்மத்துல இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் பூமி எத்தனை அழுக்குகளால் ஆனதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ள இருக்கிற என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி நம்ம நிலப்பரப்பை இயக்குதுன்னு பார்ப்போம். கடைசியா இது எல்லாத்தையும் விளக்குற ஒரு சூப்பரான தியரிக்கு வரும். நம்ம முன்னாடி இருக்கிற முதல் சவாலே ரொம்ப பெருசு. பூமியோட ஆரம் மட்டுமே 6000 கிலோமீட்டருக்கும் அதிகம். சிம்பிளா சொல்லணும்னா சென்னையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போற தூரம். அவ்வளவு ஆழத்துல என்ன இருக்குன்னு நம்மளால எப்படி நேரடியா பார்க்க முடியும்? இதுதான் புவியியலோட மிகப்பெரிய டிடெக்டிவ் ஸ்டோரி. இப்ப கேள்வி இதுதான். எந்த ஒரு கருவியும் வேலை செய்யாத, நினைச்சு கூட பார்க்க முடியாத அழுத்தம், வெப்பம் இருக்கிற அந்த இடத்த பத்தி நமக்கு எப்படி தெரியும்? வாங்க, நாமளும் கொஞ்சம் துப்புரவாளர்களா மாறி இந்த மர்மத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, நாம மனுஷங்க தோண்டுனதுலேயே ஆழமான குழி ரஷ்யால இருக்கிற கோலா சூப்பர் டீப் 4 ஹோல் தான். அதோட ஆழம் வெறும் 12 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேல நம்மளால போகவே முடியாது. ஏன்னா வெப்பமும் அழுத்தமும் அவ்வளோ அதிகம். எரிமலைகள் சில பாறைகளை வெளியே கொண்டு வந்தாலும் அது ரொம்ப ஆழத்திலிருந்து வரதில்ல. அதனால விஞ்ஞானிகள் துப்பறிவாளர்கள் மாதிரி மறைமுக தடயங்களை தான் பயன்படுத்தினாங்க. அதுல ஒரு தடையும் மத்த எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த சக்தி வாய்ந்த தடயம் இதுதான், நில அதிர்வு அலைகள். அதாவது பூகம்பம் வரும்போது உருவாகிற சக்தி அலைகள். இந்த அலைகள் பூமிக்குள்ள பயணம் செய்யும் போது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மாதிரி வேலை செய்யுது. ஒரு டாக்டர் எப்படி அல்ட்ராசவுண்டை வச்சு நம்ம உடம்புக்குள்ள பார்க்கறாரோ அதே மாதிரி புவியியலாளர்கள் இந்த அலைகளோட வேகத்தையும் திசையும் வச்சு பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறாங்க. இந்த அலைகள் சில இடத்துல வேகமா போகுது, சில இடத்துல மெதுவா போகுது, சில இடத்துல வளைஞ்சு போகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? பூமி ஒரே மாதிரி இல்ல, அது பல அடுக்குகளாலான ஒரு சிக்கலான அமைப்புன்னு தெரியுது. சரி, அந்த நில அதிர்வு அலைகள் நமக்கு என்னதான் காட்டுது? அது பூமிக்குள்ள ஒரு முழுமையான வரைபடத்தையே நமக்கு கொடுக்குது. வாங்க, ஒரு வெங்காயத்தை உரிச்சா எப்படி லேயர் லேயரா வருமோ அதே மாதிரி நம்ம பூமியோட ஒவ்வொரு அடுக்கையும் பிரிச்சு பார்க்கலாம். பொதுவா பூமிக்கு 3 முக்கிய அடுக்குகள் இருக்கு. நாம வாழ்ற இந்த மெல்லிய வெளிப்படுத்திக்கு பேரு புறவோடு, அதாவது கிரஸ்ட். அதுக்கு கீழே இருக்கிற ரொம்ப பெரிய அடர்த்தியான அடுக்குக்கு பேரு கவசம், அதாவது மேண்டில். அப்புறம் பூமியோட நடுவுல இருக்கிற உலோக மையத்துக்கு பேரு கோர். இப்போ இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த அடுக்குகளோட அளவை பாத்தீங்கன்னா அசந்துடுவீங்க. நாம இந்த மலைகள் கண்டங்கள்னு பார்க்கிற புறவோடு இருக்குல்ல, அது பூமியோட மொத்த அளவுல வெறும் 1% மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, பூமி ஒரு ஆப்பிள்னா நாம வாழ்ற இந்த நிலப்பரப்பு அந்த ஆப்பிளோட தோலை விட மெல்லிசானது. மீதி 99% நம்ம காலுக்கு கீழே தான் ஒளிஞ்சிருக்கு. அதுல 83% இந்த கவசம் தான். நாம வாழ்ற இந்த மெல்லிய புற ஓடுல 2 வகை இருக்கு. ஒன்னு நிலப்பரப்ப உருவாக்குற கண்ட ஓடு, இன்னொன்னு கடலுக்கு அடியில இருக்கிற கடலோடு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடலோடு ரொம்ப மெல்லிசா இருந்தாலும் அது ரொம்ப அடர்த்தியானது. ஆனா கண்ட ஓடு தடிமனா இருந்தாலும் அடர்த்தி குறைவு. இந்த அடர்த்தி வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி இதுவும் உதவும். அடுத்தது பூமியோட மிகப்பெரிய அடுக்கான கவசம். இதுலயும் 2 பகுதிகள் இருக்கு. மேல திடமா இருக்கிற பகுதிக்கு பேரு லித்தோஸ்பியர். இதுல புறாவோடும் கவசத்தோட மேல் பகுதியும் அடங்கும். அதுக்கு கீழே நகரக்கூடிய கிட்டத்தட்ட அரைத்திரவ நிலையில ஒரு பகுதி இருக்கு. அதுக்கு பேரு அஸ்தெனோஸ்பியர். இது உறிஞ்சி இல்ல, ஆனா ரொம்ப சூடு மற்றும் அழுத்தத்தால மெதுவா நகரக்கூடியது. அதாவது ரொம்ப கெட்டியான தேன் மேல மிதக்கிற ஒரு மரக்கட்டை மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த மரக்கட்டை தான் லித்தோஸ்பியர். கடைசியா பூமியோட மையம். அடேங்கப்பா, சூரியனோட மேற்பரப்பை விட சூடானதுன்னு பாத்துக்கோங்களேன். இங்க வெப்பம் 5200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெளிமையம் திரவ நிலையிலையும் உள்மையம் பயங்கரமான அழுத்தத்தால திடநிலையிலையும் இருக்கு. இந்த திரவ வெளிமையத்தோட இயக்கம் தான் சூரியன்ல இருந்து வர ஆபத்தான கதிர்வீச்சுகள் இருந்து நம்மளை காப்பாத்துற ஒரு பெரிய காந்தப்புலத்தை உருவாக்குது. அது மட்டும் இல்லைன்னா பூமியில உயிரினங்களே இருந்திருக்காது. இப்போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வரோம். அந்த நடு அடுக்கு, அதாவது கவசம், சும்மா அமைதியா இல்ல. அதுதான் நம்ம மேற்பரப்புல நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம். கண்டங்கள் நகரத்திலிருந்து எரிமலை வெடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற ஒரு பெரிய இன்ஜின் அதுதான்.
இந்த இயக்கத்துக்கு பேரு வெப்பச்சலனம். நம்ம வீட்ல தண்ணிய கொதிக்க வைக்கும்போது என்ன நடக்கும்? அடியில இருக்கிற சூடான தண்ணி மேல வரும், மேல இருக்கிற குளிர்ந்த தண்ணி கீழே போகும் இல்லையா? அதேதான் இங்கேயும் நடக்குது. பூமியோட மையத்திலிருந்து வர்ற வெப்பத்தால கவசத்துல இருக்கிற பாறைகள் மெதுவா சூடாகி மேல வருது, அப்புறம் குளிர்ந்து திரும்ப கீழே போகுது. சரி, கீழே இருக்கிற கவசமே ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி நகருதுன்னா அதுக்கு மேல மிதக்கிற லித்தோஸ்பியர் என்ன ஆகும்? நிச்சயமா அதுவும் சேர்ந்து நகரணும் இல்லையா? இந்த ஒரு கேள்விதான் புவியியல்ல ஒரு பெரிய புரட்சிக்கு வழிவகுத்தது. இந்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஒரே நாள்ல நடக்கல. இது ஒரு தொடர் கதை மாதிரி. 1912ல ஆல்ஃபிரட் வெக்னர்னு ஒரு விஞ்ஞானி கண்டங்கள்லாம் நகருதுன்னு தைரியமா சொன்னாரு. ஆனா அது எப்படி நகருதுன்னு அவரால சொல்ல முடியல. அப்புறம் 1930கள்ல ஆர்தர் ஹோம்ஸ் அதுக்கு காரணம் கவச வெப்பச்சலனமா இருக்கலாம்னு சொன்னாரு. கடைசியா 1960கள்ல கடல் தரை விரிவடையறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் முழு படமும் நமக்கு தெளிவா தெரிஞ்சது. வெக்னரோட ஐடியா ரொம்ப சிம்பிள். சுமார் 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நாம பார்க்குற கண்டங்கள் எல்லாம் தனித்தனியா இல்லாம ஒன்னா சேர்ந்து பாஞ்சியான் ஒரே ஒரு சூப்பர் கான்டினென்ட்டா இருந்துச்சு. காலப்போக்குல அது உடைஞ்சு மெதுவா பிரிஞ்சு இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருந்துச்சு. ஆப்பிரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பார்த்தா ஒரு ஜிக்ஸா பசல் மாதிரி கரெக்டா பொருந்தும். அது மட்டும் இல்லாம டிஸ்கனெக்டட் கண்டங்கள்ல ஒரே மாதிரி விலங்குகள் மற்றும் தாவரங்களோட புதைப்படிவங்கள் கிடைச்சது. ஆனாலும் இவ்ளோ பெரிய கண்டங்களை நகர்த்துற சக்தி எதுன்னு அவரால விளக்க முடியல. அதனால பல வருஷமா அவரோட கோட்பாட்டை யாரும் ஏத்துக்கல. அப்போதான் அந்த விடுபட்ட கடைசி துண்டு கிடைச்சது, கடல் தரை பரவல். விஞ்ஞானிகள் கடலுக்கு அடியில ஆய்வு செய்யும்போது கடலுக்கு நடுவுல பெரிய மலைத்தொடர்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அங்க எரிமலையிலிருந்து புதுசா பாறைகள் உருவாகி பழைய பாறைகளை 2 பக்கமும் தள்ளிக்கிட்டே இருக்கிறத பார்த்தாங்க. இது ஒரு பெரிய கன்வேயர் பெல்ட் மாதிரி புதுசா தர உருவாக கண்டங்களையும் சேர்த்து நகர்த்துது. இதுதான் கண்டங்கள் நகர்றதுக்கான உறுதியான ஆதாரம். இப்போ இந்த எல்லா கண்டுபிடிப்புகளையும் பூமியோட அடுக்குகள், கவச வெப்பச்சலனம், கண்டப்பெயர்ச்சி, கடல் தரை பரவல் ஒன்னா சேர்த்தா நமக்கு ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த கோட்பாடு கிடைக்குது. அதுதான் நம்ம பூமி எப்படி இயங்குதுன்னு விளக்குது. இந்த ஒருங்கிணைந்த கோட்பாட்டுக்கு பேர் தான் தட்டு புவிப்பொறை கட்டமைப்பு, அதாவது பிளேட் டெக்டானிக்ஸ். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம பூமியோட மேற்பரப்பான லித்தோஸ்பியர் ஒரே துண்டு கிடையாது. அது உடஞ்ச முட்டை ஓடு மாதிரி பல பெரிய துண்டுகளா, அதாவது தட்டுகளா பிரிஞ்சிருக்கு. இந்த தட்டுகளெல்லாம் அதுக்கு கீழே இருக்கிற மெதுவான ஆஸ்தனோஸ்பியர் மேல மிதந்து கவச வெப்பச்சலனம்ங்கிற இன்ஜின் மூலமா மெதுவா நகருது. பூமியில நடக்கிற பெரிய பெரிய விஷயங்கள், பூகம்பம், எரிமலை, மழை உருவாக்கம் எல்லாமே இந்த தட்டுகள் சந்திக்கிற எல்லைகள்ல தான் நடக்குது. இந்த தட்டுகள் ஒன்னோட ஒன்னு 3 விதமா தொடர்பு கொள்ளுது. 1, ரெண்டும் விலகி போலாம். 2, ஒன்னோட ஒன்னும் மோதலாம். 3, பக்கத்துல உரசிக்கிட்டே போலாம். இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. தட்டுகள் விலகி போகும்போது நடு அட்லாண்டிக் முகடு மாதிரி புதுசா நிலப்பரப்பு உருவாகுது. தட்டுகள் மோதும்போது இமயமலை மாதிரி பெரிய மலைகள் உருவாகுது, இல்லனா எரிமலைகள் வெடிக்குது. தட்டுகள் உரசி போகும்போது சான் ஆண்ட்ரியாஸ் பிளவுல வர்ற மாதிரி பயங்கரமான பூகம்பங்கள் ஏற்படுது. இது ஏதோ பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இல்ல. இது இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இமயமலையை உருவாக்குன அந்த மோதல் இன்னும் முடியல. இந்திய தட்டு ஒவ்வொரு வருஷமும் உங்க விரல் நகம் வளர்ற வேகத்துல யுரேஷிய தட்டை தள்ளிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இமயமலை இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இதுதான் தட்டு புவிப்புரை கட்டமைப்போட உண்மையான சக்தி. அப்போ நாம ஒரு நிலையான திடமான நிலத்துல நிக்கிறோம்னு நினைச்சாலும் உண்மை அது இல்ல. நாம ஒரு பெரிய மெதுவா நகர்ற புதிரோட ஒரு துண்டு மேலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம பூமி ஒரு உயிருள்ள கிரகம். அது எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கு. அட்லாண்டிக் பெருங்கடல் வலுதாகணும், பசிபிக் பெருங்கடல் சுருங்குது. அப்போ இன்னொரு 50 மில்லியன் வருஷம் கழிச்சு நம்ம உலக வரைபடம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒருவேளை ஒரு புது சூப்பர் கண்டம் கூட உருவாகலாம்.